தீப ஒளியில் மனங்களை மகிழ்விக்கும் தீபாவளிக்காக வருடம் முழுவதும் காத்திருப்போர் உண்டு. பட்டாசுகளை வெடித்து பரவசப்படுவோர் பலர் உண்டு. ஆனால் பறவைகள் சரணாலயம் அமைந்த ஒரே காரணத்தால் தீபாவளியை தியாகம் செய்த கிராமத்தினர் பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வேட்டங்குடி என்று அழைக்கப்படும் கொள்ளுக்குடிப்பட்டி உள்ளது. இங்குள்ள சீதோஷ்ண நிலையால் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு பறவைகள் கடந்த 40 ஆண்டுகளாக இங்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளன. இனப்பெருக்கத்திற்காக இந்த கிராமத்தில் உள்ள கண்மாய்களில் பறவைகள் 6 மாத காலம் தங்கி இருக்கின்றன. தற்போது இங்கு 4000த்திற்கும் அதிகமான பறவைகள் வந்துள்ளன. இவற்றை காண ஏராளமான சுற்றுலா பயணிகளும் கொள்ளுக்குடிப்பட்டிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். தங்கள் ஊருக்கு பெருமை சேர்க்கும் பறவைகளுக்காக கொள்ளுக்குடிப்பட்டி மக்கள் 35 ஆண்டுகளாக தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காமல் இருக்கிறார்கள். இன்னை திருமணமாகி 35 வருஷம் ஆகுது. 35 வருஷமா அந்த ஊர்ல நான் வெடிப்போட பார்த்ததே கிடையாது. எதனாலனா பறவைகள் இந்த கண்மாயில் அடையுது அதனால இந்த பறவைகளுக்கு பாதுகாப்பா பயந்து போயிடும்னு சொல்லி ஓடி போயிருங்கிறனால கிராமத்து மக்கள் வெடி போடாத ஒரு கட்டுப்பாடோட இந்த கிராமம் இருக்குது. பலகாரம் சுடுறதுல அடுத்த ஊருக்காரை கொண்டு வந்தே கொடுப்பாரு வர. இப்போதைக்கு பலகாரத்துகளை சுட்டுக்கோங்க, கோடிகளை பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த கட்டுப்பாட்டில் சின்ன வாண்டுக்கிட்ட கூட சொல்லி வச்சுருக்கோம் இருக்காங்க. எங்களுக்கு பறவை தான் முக்கியம். எங்களுடைய ஊர் சிறப்பு எப்படி இருந்தாலும் பறவைகளை வச்சுட்டே நாங்கள் சிறப்பாக வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இந்த மாதிரி வெடி வெடிக்கக்கூடாது. தீபாவளியை தீபாவளிங்கிறதே எங்களுக்கு தெரியாது. இன்னுமே எங்களுக்கு அதை நாங்கள் பொருள்படுத்துறது கூட இல்லை. தீபாவளி மட்டுமின்றி ஊரில் நடக்கும் விழா மற்றும் துக்க நிகழ்ச்சிகளுக்கு கூட இவர்கள் பட்டாசுகளை பயன்படுத்துவதில்லை. இனி வரும் தலைமுறைகளும் பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காமல் இருப்பதை கிராமத்து பெரியவர்கள் வலியுறுத்துகின்றனர். கிராமத்தினருக்கு வனத்துறையினர் வருடந்தோறும் தங்களால் ஆன மரியாதையை செலுத்துகின்றனர். பறவைகள் மீது மிகுந்த அன்பு மரியாதை வச்சுருக்காங்க. அதனால் இந்த வருஷம் 4000 பறவைகளுக்கு மேலே வந்திருக்கு. அதில் சுமார் ஒரு 1000 கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு நல்ல முறையில் இருக்குது. அதனால் பறவைகள் சரணாலயத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்க நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று இனிப்பு வழங்கி வாங்கப்பட்டுள்ளது என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். ஊரை நாடி வந்து தங்கிச் செல்லும் பறவைகளுக்காக கொள்ளுக்குடிப்பட்டி கிராமத்தினர் செய்யும் விருந்தோம்பல் அனைவரையும் மகிழ்வித்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாசர்.